கடை வள்ளல் எழுவரில் காரி என்பான் அவன் சிறந்த குதிரை வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்தில் அவருக்கு பேர் மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. சேலம் நாட்டை சேர்ந்த நாமக்கல் வட்டத்தில் கார்குடி அப்படிங்கிற ஊர் இருக்கு. அது அந்த சிற்றரசரோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாசனங்களில் அந்த ஊருக்கு பேர் திருக்காரிக்குடி அப்படின்னு வழங்குகிறது. சேலம் நாட்டில் காரிமங்கலம் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. இதே மாதிரி பாரி ஆய் காரிக்கு அப்புறம் ஓரி அப்படின்னு இன்னொருத்தர் இருந்தார். இந்த திருமுடிக்காரியுடைய பெரும் பகைவனா ஓரி இருந்தார். அவரும் வில்வித்தையில் ரொம்ப சிறந்தவர், சிறந்த கொடையாளர். வல்வில் ஓரி அப்படின்னு அந்த காலத்தில் அவருக்கு பேர் வச்சிருந்தாங்க. கோவை மாவட்டத்தில் பவானி வட்டத்தில் ஓரிசேரி அப்படின்னு ஒரு ஊர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த ஊர் இந்த கடையெழு வள்ளல்கள் காலம் கடந்த பின்னால குமணன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தார். அந்த குமணன் மிகப்பெரிய வள்ளலாக திகழ்ந்தார். அவர் ஆட்சியில் குமணன் வாழ்ந்த ஊரே குமணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் பிற்காலத்தில் கொழுமம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. கோவை மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் கொழுமம் ஒரு சிற்றூராக இன்று வரைக்கும் காணப்படுகின்றது. கோயம்புத்தூருக்கு ரொம்ப அண்மையில் வள்ளலூர் அப்படிங்கிற அழகிய பெயருடைய ஊர் ஒன்று இருந்தது. அங்கே உள்ள சிவன் கோயிலுக்கு தேனீச்சுரம் அப்படிங்கிறது பேர். உலகளந்த பெருமாள் கோயிலும் அங்கே இருக்கு. பழைய பேரூர் நாட்டை சேர்ந்த இவ்வள்ளலூர் அன்னதான சிவபுரி அப்படின்னு சொன்னாங்க. அன்னதானத்தால் அழியா புகழ் பெற்ற வள்ளல் ஒருத்தர் இருந்த காரணத்தினால தான் அந்த ஊருக்கு வள்ளலூர்னு பேர் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த ஊர் வெள்ளலூர் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கோயம்புத்தூர் பக்கத்தில் இந்த எல்என்டி பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பைபாஸ் வெள்ளலூர் ஊரை கடந்து போகுது. அந்த ஊருடைய அந்த காலத்து பெயர் வள்ளலூர் அப்படின்னு சொல்லுவாங்க.